ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு மெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அணியலாமா? இதற்கு அனுமதி இருக்கா? இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலத்து இஸ்லாமிய திருமணங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெட்டி அணிகிறதும் கருகமணி போடுறது இது எல்லாமே ஃபர்லான கடமை போல மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த கருகமணி மெட்டி இந்த விஷயங்கள் எல்லாமே மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பானது. மற்ற ரிலீஜனில் அவங்க திருமணமானதுக்கு அடையாளமாக தாலி போடுறாங்க, அதனால் நான் கருகமணி போடுறேன். அவங்க மெட்டி அணிகிறாங்க, அதனால் நானும் திருமணத்துடைய அடையாளமாக மெட்டி அணிகிறேன் அப்படின்னு இந்த நியத்தில் எந்த ஒரு அணிகலனும் முஸ்லீமான பெண்கள் அணியக்கூடாது. இது ஹராம். இந்த விஷயம் ரிலேட்டடாக நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு நிகழ்வும் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு சொஹாபிய பெண்மணி நோன்பு பெருநாள் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கக்கூடிய அந்த திடலில் கலந்துக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுடைய பகுதிக்கு வந்து தர்மம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சைடில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தன்னுடைய மெட்டிகளையும் மோதிரங்களையும் கலற்றி சதக்காவாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, சொஹாபிய பெண்மணிகளும் மெட்டி அப்படிங்கிற ஒரு அணிகலனை அணிஞ்சிருக்காங்க. வெறும் அணிகலனா மட்டும் அணிஞ்சிருக்காங்க. இது இல்லாமல் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அதை காட்டுறதுக்காக நான் இதை போடுறேன்ற இந்த நியத்தில் போடுறது அனுமதிக்கப்பட்டது கிடையாது.